முதலாவதாக இந்த காலை வேளையிலும் கூட உங்களோடு கூட இணைந்து தேவனை துதிக்க, வேத வசனங்களை தியானிக்க தேவன் தந்திருக்கிறதான இந்த நல்ல வாய்ப்புகளுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 139 சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 139 சங்கீதம். இந்த சங்கீதமானது தாவீதினாலே எழுதப்பட்ட சங்கீதம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். தாவீதினாலே எழுதப்பட்டதான சங்கீதம். இந்த சங்கீதத்தை பலர் நன்கு அறிந்திருக்கிறார்கள். நாமும் இந்த சங்கீதத்தினுடைய பல வசனங்களை நாம் மனப்பாடமாக நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறதான சில காரியத்தை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை குறித்து சில காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. ஆண்டவரை குறித்து ஆண்டவரை அவன் யோசித்து பார்க்கிறான். ஆண்டவரை குறித்து அவன் சொல்லுகிறதான காரியம், ஆண்டவரே நீர் அனந்த ஞானம் உள்ள தேவன், உம்முடைய அறிவு எனக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. நீர் செய்கிறதான காரியங்கள், உம்முடைய அனந்த ஞானத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது எட்டாத உயரத்திலே இருக்கிறது. எட்டாத உயரத்திலே இருக்கிறது. அவர் இந்த ஆண்டவரை குறித்து, அவருடைய ஞானத்தை குறித்து சொல்லும்போது ஒரு காரியத்தை இந்த முதல் 6 வசனத்திலே சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை அறிகிறவர், ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் எப்படி என்னை அறிந்திருக்கிறார் என்றால், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஏதோ சாதாரணமா என்னை அறிவதல்ல, என்னை ஆராய்ந்து தெளிவாக நான் யார் என்பதை ஆராய்ந்து ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதுலையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார். இங்கே தாவீது ஆண்டவரை குறித்து அவர் சொல்லும் போது, ஆண்டவரே உம்முடைய ஞானம் பெரியதப்பா, அந்த ஞானத்துல நான் எதை நான் பார்க்கிறேன்னு சொன்னா, நீங்க என்ன அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே பார்க்கும்போது ஆண்டவர் என்னுடைய நினைவுகளை அறிகிறார். 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார், என்னுடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். அந்த நினைவுகளை எப்படி அறிகிறார் என்றால், கிட்ட வந்து ஏதோ பேசி புரிந்து கொண்டு அறிவதல்ல. இப்போ கணவன் மனைவிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், குடும்ப கூடுகையிலெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி புரிந்து கொள்ளணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒருவர் டெய்லி கொஞ்ச நேரமாவது கணவன் மனைவி பேசணும். அப்போதான் பேசினாதான் அவங்களுடைய என்ன யோசிக்கிறாங்கன்றதை புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். நம்ம என்னதான் பேசினாலும் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, பல காரியத்தை மறைச்சி தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நான் உட்காந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நீங்கள் தூரத்தில் இருந்தே என்னை குறித்து நீர் அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என்னுடைய வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஆண்டவரே நான் என்ன செய்ய போறேன், என் வாழ்க்கை என்ன, நான் எங்க கடந்து போய் கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கை எந்த திசையில போகுது,
எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை எப்படி அறிந்திருக்கிறார் என்றால், என் வாயிலே சொல் பிறவாததற்கு முன்னமே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் அறிந்திருக்கிறேன். நம்மெல்லாம் யோசித்து இங்க போய் யோசித்து இதை பேசணும், இன்டர்வியூக்கு போனா இதை பேசணும், இன்னைக்கு இவங்க கிட்ட இதை இப்படிதான் பேசணும் அப்படின்லாம் நம்ம என்ன பண்றோம்? யோசித்து இருக்கிறோம். நீங்க என்னதான் யோசித்தாலும் நீங்க யோசிப்பதற்கு முன்பதாகவே உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகுது என்பது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். முதலாவதாக தாவீதினுடைய ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய ஞானத்தை குறித்து அவ பார்த்து வியந்தது என்னன்னா, ஆண்டவரே எல்லாமே உமக்கு தெரியும், ஆண்டவரே எல்லாவற்றையும் நீ என்ன பண்றீங்க? தெளிவாக அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. இரண்டாவதாக தாவீது சொல்லுகிறதான ஒரு காரியம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. ஆமென். இரண்டாவதாக தாவீது ஆண்டவரை குறித்து சொல்லும்போது, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே நீர் என்னை அறிகிற தேவன், தூரத்திலிருந்து அறிகிற தேவன், என் சிந்தனைகளை அறிகிற தேவன், என் வாயிலிருந்து சொல் பிறவாதத்துக்கு முன்பதாகவே என்னுடைய வார்த்தைகளை அறிகிற தேவன். நான் நடந்தாலும் நான் படுத்தாலும் என்னுடைய வழிகள் எல்லாவற்றையும் அறிகிற தேவன். அது மட்டுமல்ல, நீ தூரத்திலிருந்து அறிகிற தேவன் மட்டுமல்ல, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உங்களுடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்க ஆண்டவரே போவேன்? நீங்க என் கூடவே இருக்கிறீங்களே, உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? என்னால எங்க ஓட முடியும்? நீங்க என் கூடவே. தாவீதினுடைய அனுபவம், ஆண்டவரை குறித்து அவன் யோசித்து சொல்லுகிறான், ஆண்டவரே நீங்க என் கூடவே இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சரி, உங்களை விட்டுட்டு நான் வானத்துக்கு போகலான்னு சொல்லி சட்டைகளை அடித்து வானத்துல எழுப்பினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். சரிப்பா, உங்களை விட்டுட்டு நான் எங்க போலாம்? பாதாளத்துக்கு போலான்னு சொல்லி பாதாளத்துல போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே நீர் என்னோடு கூடவே இருக்கிறீர். விடியற் காலத்து சட்டைகளை அடித்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் நீங்க. ஆண்டவரே நீங்க என்னை விட்டு போவதே இல்லை, நீர் என்னோடு கூடவே இருக்கிறீங்க. ஆண்டவருடைய அந்த ஞானத்தை அவன் பார்த்து வியந்து சொல்லுகிறதான காரியம். தேவ ஜனமே, இன்றைக்கு தாவீதுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கும் நம்முடைய எல்லாவற்றையும் தூரத்திலிருந்து அறிகிற தேவன். என்னை குறித்து தூரத்திலிருந்து அறிகிற ஒரு தேவன் உண்டு. அவர் தூரத்திலிருந்து மாத்திரமல்ல, என் பக்கத்திலே இருக்கிறார். நான் கடந்து போகிற பாதையில எங்க போனாலும் எங்க இருந்தாலும் அவர் என் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் கடந்து போகிறதான பாதைகளை நம் கூட இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை கணவனால, மனைவியால, பிள்ளைகளால கூட இருக்கிறவர்களால புரிந்து கொள்ள முடியாது. ஆனா ஆண்டவர் நம் கூடவே இருந்து நம்மை நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கேயும் உமது கை என்னை, 10ஆம் வசனம், என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். உம்முடைய வலது கரம் என்னை பிடிக்கும். இதெல்லாம் எப்படிங்க ஆண்டவரே? நான் எங்க போனாலும் நீங்க என்ன வந்து பிடிக்கிறீங்க, கண்டுபிடிச்சிடுறீங்க. ஆழத்துல போய் யாருக்கும் தெரியாம நான் என்ன பண்ணேன், மூடிக்கொண்டு இருட்டுல போய் நான் உட்கார்றேன். அந்த இருட்லயும் வந்து நீங்க என்ன பண்றீங்க, என்னை பிடிச்சிடுறீங்க. எப்படி அப்படின்னா,
ஆண்டவரை குறித்து அவன் சொல்லுகிறான், இருள் என்னை கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகார படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீங்க இருட்டுல போய் யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கதவெல்லாம் சாத்தி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உள்ள உட்கார்ந்துருந்தாலும் ஒருவேளை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர், நீங்க எந்த இருளான பாதையில இருந்தாலும் அங்கே ஆண்டவர் உங்களை கண்டுபிடிக்க, உங்களோடு கூட இருக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொதுவா நான் சொல்லுவேன், எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம்ம கண்ணில் சைட் மட்டும்தான், பார்வை மட்டும்தான் இருக்கு. ஆனா ஆண்டவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்னா அக்கினி ஜுவாலை உள்ள கண்கள். ஏன் அவருடைய கண்ணில் அக்கினி இருக்கு அப்படின்னு சொன்னா, அங்க வெளிச்சமும் அதுல இருக்கு. எந்த இருட்டுல நீங்க இருந்தாலும் சரி, நமக்கு இருட்டுல இருந்தனா கண்ணு பார்வை இருந்தாலும் பார்க்க முடியாது இருட்டுல. ஆனா ஆண்டவருடைய கண்கள்ல அக்கினி ஜுவாலை இருக்கிறது. அங்க அக்கினி அந்த இருளை எல்லாத்தையும் என்ன பண்ணும்? நீக்கிவிடும். அங்க வெளிச்சத்தை உண்டாக்கும். எந்த இருளில இருந்தாலும் ஆண்டவருடைய கண் உங்களை காணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் உங்களை பிடிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க பக்கத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க தாவீதினுடைய அனுபவம். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை நீர் அறிகிறீர், தூரத்திலிருந்து அறிகிறீர். அது மட்டும் அல்ல ஆண்டவரே, நீங்க என் பக்கத்துல உங்களுடைய கரத்தினால என்னை பிடிக்கிறீர். நீர் எங்க பக்கத்துல இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்க போனாலும் சரி, யாருக்கும் தெரியாம நான் போயிடலான்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யாருக்கிட்டையும் சொல்லாம போனோம் அப்படின்னா போனை வச்சுட்டு போயிடுறாங்க. போனை வச்சுட்டு போனா அவர் எங்க போனாருன்னா கண்டுபிடிக்க முடியல. பாருங்க, போனை வச்சுட்டு நீங்க போகலாம், போனை வைக்காம போகலாம், இருட்டுக்கு போகலாம், எங்க வேணா போகலாம். ஆண்டவருடைய கரம் உங்களை பிடிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக 13ஆம் வசனத்துல இருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிபிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது ஆண்டவரை குறித்து, அந்த ஞானத்தை குறித்து அவன் சொல்லுகிறான். 17ஆம் வசனம், ஆண்டவர் தேவனே, உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள். அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமா. ஆண்டவரே, உம்முடைய ஞானம் ரொம்ப ரொம்ப பெருசு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாருன்னா, என்னை நீங்க எப்படி உண்டாக்கி இருக்கிறீங்க? அதிசயமா உண்டாக்கி இருக்கிறீங்க. என்னால யோசித்து பார்க்கிறேன், என்னால புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என்னால முடியவில்லை. 14ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். உம்முடைய கிரியைகள் அதிசயமான. ஆண்டவர் நம்மை எப்படி உண்டாக்கி இருக்கிறார்? இந்த உலகத்துல இந்த மனுஷனுடைய அந்த உருவாக்கப்பட்டிருக்கிறதான விதம், ஒரு மனிதனுடைய அந்த சரீரமானது மிகவும் விசேஷமாக, உலகத்திலே மிகவும் விசேஷமாக உண்டாக்கப்பட்டது மனிதன் தான். மனிதனாக மனுஷியாக ஆண்டவர் உண்டாக்கினார். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது,
பிரமிக்கத்தக்க விதமான அதிசயம். பாருங்க, இந்த கை இருக்கு, சாதாரண இந்த கை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த கையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பாக்ஸிங் பண்றாங்க, பாக்ஸிங்லாம் பண்றாங்க, ஓடுகள் எல்லாம் உடைக்கிறாங்க, அதெல்லாம் பண்றாங்க. இதே இந்த கையை வச்சு என்ன பண்றாங்க, ஒரு அழகான ஓவியத்தை வரைகிறாங்க. இதே இந்த கரத்தை வச்சு மற்ற வேலைகளையும் என்ன பண்றாங்க, செய்யறாங்க. இப்படி பல வேலைகளை செய்யும்படியாக இதே கை மாதிரி இப்ப ரோபோலாம் செய்யறாங்க. அந்த மாதிரி பல வேலைகளை செய்வதற்கான ஒரு கரத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னா எத்தனையோ கோடி ரூபாய் செலவாகும். ஆனா ஆண்டவர் இந்த ஒரே கரத்துல பலவிதமான காரியத்தை செய்ய ஆண்டவர் இதை பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒண்ணு இல்லை, இந்த சின்ன கரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா பல ஜாயின்ட்ஸ் இருக்குது. இதுல இதெல்லாம் யோசித்து பார்த்தா அதுதான் தாவீது சொல்றார், ஆண்டவரே எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அது எனக்கு ஒண்ணுமே புரியல ஆண்டவரே. ஆண்டவர் மனுஷனை எப்படி உண்டாக்கினார் என்றால் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆணும் பெண்ணுமாக, ஆண் பெண் வித்தியாசம் உள்ளவர்களாக உண்டாக்கி இருக்கிறார். சரீர ரீதியான வித்தியாசத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரீர ரீதியான வித்தியாசங்கள். அது மட்டுமல்ல, இன்னர் ஆர்கன், உள்ளான உறுப்புகள், அதுல வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ளான உறுப்புகளிலே வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, சரீரத்துல பல விதமான சுரப்பிகள் இருக்கிறது. இந்த சுரப்பிகளிலே வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டாக்கி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவருடைய திட்டம் அதை யோசித்து பார்த்தா ஒண்ணுமே புரியல ஆண்டவரே, புரியல. ஆண்டவரே நீங்க என்ன பிரமிக்கத்தக்க விதமான அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறீர். அந்த எலும்புகள்லாம் உண்டாக்கப்பட்ட போது நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உருவாக்கப்பட்ட அந்த நாளை ஜீவ புஸ்தகத்துல நீங்க என்ன பண்ணீங்க, எழுதி வச்சிருக்கீங்க. புஸ்தகத்துல அது என்ன பண்ணிருக்கீங்க, எழுதி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு. எவ்வளோ இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்டா இன்னைக்கு போய்கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு குழந்தை பிறகுது, ஆனா அந்த குழந்தை என்னைக்கு உருவாச்சு அப்படின்றத இன்ன வரைக்கும் யாரும் என்ன பண்ண சரியா கண்டுபிடிக்க முடியல. குழந்தை இன்னைக்கு தான் உருவாகிருக்கு, இன்னைக்கு தான் உண்டாச்சு. குழந்தை பிறந்த டேட் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. ஆனா குழந்தை உருவான டேட்டை யாராலும் இன்ன வரைக்கும் சொல்ல முடியல. ஆனா அந்த உருவாக்கப்பட்ட நாள் ஆண்டவருடைய புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதாங்க ஆச்சரியம். ஆண்டவரை பார்த்து தாவீது சொல்றான், ஆண்டவரே நீங்க என்ன உண்டாக்கி இருக்கிறீங்க, என்ன உருவாக்கி இருக்கிறீங்க, இது எனக்கு ஒண்ணுமே புரியல ஆண்டவரே. மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கிறது, மிகப்பெரிய ஆச்சரியம். தேவ ஜனமே, நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க ஒரு சாதாரணமான ஆள் இல்லை, நீங்க ஆச்சரியமாக உண்டாக்கப்பட்டிருக்கீங்க. ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா ஆண்டவருக்கே கரெக்ஷன் சொல்றோம். ஆண்டவரே என் மூக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு ஆண்டவரே, கொஞ்சம் அதை நீங்க சின்னதா இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ஆண்டவரே என்னுடைய அந்த கலர் கொஞ்சம் கருப்பா இருக்கு, கொஞ்சம் வெள்ளையா இருந்தா பாருங்க. நீங்க பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்றோம், கொஞ்சம் கரெக்ஷன் பண்றோம். நீங்க இப்படி பண்ணிருக்கணும் ஆண்டவரே, அப்படி பண்ணிருக்கணும். தேவ ஜனமே, ஆண்டவர் அவர் அனந்த ஞானத்தினாலே என்னை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆண் பெண் வித்தியாசம் உள்ளவர்களாக சரீரத்திலே மாத்திரம் அல்ல, நம்முடைய உணர்வுகளிலே வித்தியாசமாய் மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆணினுடைய உணர்வுகள் வேற, பெண்ணினுடைய உணர்வுகள் வேற, வித்தியாசமாய் உண்டாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண் பெண்ணுக்கு இன்டலெக்சுவல், அந்த சிந்திக்கிற சிந்தனை சக்தி. ஆண் சிந்திக்கிறது ஒரு மாதிரி சிந்திப்பாரு, பெண் ஒரே காரியம்தான். ஆண் ஒன்று சொல்வாரு, பெண் ஒன்று சொல்லுவாங்க.
பொதுவாக பெண்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலி கனெக்டடாக இருப்பாங்க. ஸோ ஆண்டவர் அப்படிதான் மனுஷன் என்ன பண்றார், ஆணும் பெண்ணுமாக வித்தியாசம் உடையவர்களாக பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள். எனக்கு ஒண்ணுமே புரியல ஆண்டவரே, நீங்க என்ன அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறீர். ஹல்லேலூயா. முதலாவதாக அவன் தேவனை பார்த்து வியந்து போய் சொல்லுகிறதான காரியம், ஆண்டவரே, என்னை தூரத்திலிருந்து நீர் என்னை அறிகிறீர். அது மட்டுமல்ல, நான் எங்க போனாலும், எங்க இருந்தாலும், இரவுல இருந்தாலும், வெளிச்சத்துல இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க என் கூடவே இருக்கிறீங்க. மூன்றாவது, என்னை அதிசயமாய் நீர் உண்டாக்கி இருக்கிறீர். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், வாசிக்கலாம், 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். போதும். இங்கே தாவீது கடைசியாக என்ன சொல்றாரு சொன்னா, ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க செய்றீங்க, நீர் என்னை நீதியாய் நியாயம் தீர்க்கிறீர். நீதி, அவர் நியாயம் தீர்க்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். தேவனே, நீர் துன்மார்க்கரை அழித்தீரானால் நலமாயிருக்கும். துன்மார்க்கரை அழித்தீரானால் நலமாயிருக்கும். 20ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறார்கள். ஆண்டவரே, முழு பகையாய் நான் அவர்களை பகைக்கிறேன். ஆண்டவரே, நீங்க நியாயம் தீருங்க. ஆண்டவரே, நீர் நியாயம் தீர்க்கிற ஒரு தேவன். ஆண்டவரே, நீ தூரத்திலிருந்து அறிகிற தேவன் மட்டுமல்ல, கூட இருந்து வழி நடத்துகிற தேவன் மட்டுமல்ல, என்னை அதிசயமா உண்டாக்கின தேவன் மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையை என் கையில கொடுத்திருக்கீங்க. இந்த வாழ்க்கைக்கு ஒரு நியாய தீர்ப்பை நீர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறீர். நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு நாள் ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். ஏதோ ஆண்டவர் நம்மளை பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கினார், இந்த உலகத்துல வைத்தார், இந்த இடத்துல வைத்தார், சந்தோஷம். ஆனா இது எல்லாவற்றிலும் ஒரு நியாய தீர்ப்பு நமக்கு உண்டு. அதனாலதான் தாவீது சொல்றான், ஆண்டவரே, நீர் என்னை நியாயம் தீர்ப்பீர் என்று எனக்கு தெரியும். அதனால தேவனே, என்னை ஆராய்ந்து என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும். ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க செய்றீங்க, நீங்க கூடவே இருக்கிறீங்க, தூரத்துல இருந்து என்ன அறிகிறீங்க, எல்லாம் உமக்கு தெரியும். உம்மை நான் என்ன பண்ண முடியாது, ஏமாத்தவே முடியாது. ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஒரு நாள் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்திடுவீங்க. யாருக்கு வேணா நான் எதை வேணா மறைக்கலாம், ஆனா உமக்கு நான் ஒண்ணுமே மறைக்க முடியாது. அதனால தாவீது சொல்றான், ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். கடைசி 2 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்து நம்ம முடிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 23ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டவர் நம்மை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக, இங்கே தாவீது சொல்லுகிறது போல, ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து ஆண்டவரிடத்துல
ஒப்புரவாக வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நித்திய வழியில என்ன ஒவ்வொரு நாளும் நடத்துங்க ஆண்டவரே. கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்கப்பா, எல்லாவற்றையும் தூரத்திலிருந்து அறிகிறீங்கப்பா. ஆண்டவரே, என்னோடு கூடவே நீங்க இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, என்னை அதிசயமா உண்டாக்கி இருக்கிறீங்க. இதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க கடைசியில எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவீங்களே. நீர் நியாயம் தீர்க்கிற தேவன் அல்லவா? ஆண்டவரே, என்னிடத்துல குற்றங்கள் ஏதாவது இருக்கா? வேதனை உண்டாக்கும் வழி இருக்கா? நித்திய வழியில என்ன நடத்துங்க ஆண்டவரே. என்னை நித்திய வழியில நடத்துங்கப்பா. நம்முடைய சிந்தைகளை யாரும் அறிய முடியாது. மற்றவங்க எல்லாருக்கும் நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கலாம், ரொம்ப கிளவரா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்முடைய சிந்தைகளை அறிகிற தேவன். வேதனை உண்டாக்கும் வழி ஆண்டவரே, என்னிடத்துல அந்த வேதனை உண்டாக்கும் வழிய நான் மாற்றிக்கொள்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. உலகத்துல நான் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டான என்ன காமிச்சிக்கலாம். ஆனா நீ எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அந்த வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல இருந்து எடுத்து நித்திய வழியில என்ன மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிற தேவன். எங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கின தேவன். எல்லாவற்றிலும் எங்களை நியாயத்திற்கிற ஒரு தேவனப்பா. இந்த வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. நித்திய வழியில எங்களை நடத்துங்க. உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவ ஜனத்தை ஆசீர்வதி. உம்முடைய நித்திய வழியின் பாதையிலே எங்களை நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. விசேஷமா இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல ஆண்டவரே, யார் யார் என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த திட்டங்களிலே ஆண்டவரே உம்முடைய தேவ கரம் உடனிருந்து நடத்தும்படியாய் கேட்கிறோம்ப்பா. கிருபைக்குள்ளாக மூடும், ஆசீர்வதியும். எல்லா துதிக நமக்கு மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. God bless you.